வந்தாச்சு ஜேம்ஸ் அண்ட் கோவின் FDFS மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு பல வழித்தடங்களில் கனிமங்கள் போகின்றன. அதில் முக்கியமானது தென்காசி மாவட்டம் புளியரையில் இருந்து கேரளா செல்லும் மலைப்பாதை. இந்த வழித்தடத்தில் தினமும் பல நூறு ராட்சத லாரிகள் கல், ஜல்லி, மணல் ஏற்றிக்கொண்டு கேரளாவுக்கு செல்கின்றன. தென்காசி மாவட்ட கனிமத்தை எல்லாம் முறைகேடாக அள்ளி செல்வதாக திமுக ஆட்சி காலத்திலேயே ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். ஆட்சி மாறி விஜய் முதல்வர் பதவியை ஏற்ற பிறகும் புளியரை செக்போஸ்டில் காட்சிகள் மாறவில்லை. தினமும் கனிமங்களுடன் பல நூறு லாரிகள் கேரளா செல்கின்றன. இது தொடர்பாக விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புளியரை ஸ்பாட்டில் அணிவகுக்கும் லாரிகள் பின்னணியில் நின்று ஆர்வலர்கள் வீடியோ வெளியிட்டனர். இந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வந்தன. இந்த நிலையில்தான் தாவேகவின் கனிமவள அமைச்சர் பிரபு நள்ளிரவில் ரகசியமாக புளியரை செக்போஸ்டுக்கு வந்தார். அவர் வரும் தகவல் தாவேகவினருக்கோ மாவட்ட உயர் அரசு அதிகாரிகளுக்கோ கூட தெரியாது. அமைச்சரின் சஸ்பென்ஸ் விசிட்டால் செக்போஸ்டில் இருந்த போலீஸ் மற்றும் அதிகாரிகள் ஆடி போனார்கள். அங்கிருந்த ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்த அமைச்சர் அணிவகுக்கும் லாரிகளை பார்த்து மலைத்து போனார். நள்ளிரவில் இவ்வளவு லாரிகளா செல்கின்றன என்று வியப்புடன் கேட்டார். அடுத்த கட்டமாக அனைத்து கனிம லாரிகளையும் முறைப்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். அனுமதியின்றி கனிமம் ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு இன்னும் சில நாட்களில் முடிவு கட்டப்படும் என்று அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. ஜல்லி